அறிவும் அருள்வாக்கு காணொளி நேயர்களுக்கு வணக்கம். சென்ற வாரம் யூதாவின் அரசர்கள் அமத்சியா, அசரியா ஆகியோரின் ஆட்சி பற்றியும், இஸ்ரேல் மன்னர்கள் 2ஆம் யெரொபெயாம், செக்கரியா, சல்லூம் மற்றும் மெனேகம் ஆகியோரின் ஆட்சி பற்றியும் சிந்தித்தோம். இந்த வாரம் இஸ்ரேல் அரசர்கள் பெக்ககியா, பெக்கா பற்றியும், யூதாவின் அரசர்கள் யோத்தாம் மற்றும் ஆகாசு பற்றியும் சிந்திப்போம். இஸ்ரேலின் அரசன் மெனகேம் இறந்தபின் அவனது மகன் பெக்ககியா அரசனானான். அவன் 2 ஆண்டுகளே இஸ்ரேலை ஆட்சி செய்தான். இணைச்சட்ட ஆசிரியர்களின் பார்வையில் அவன் தீயவனாகவே பார்க்கப்படுகிறான். ஏனெனில் அவன் தொடர்ந்து சிலை வழிபாட்டை ஆதரித்தான். இஸ்ரேலின் ஆண்டவருக்கு உண்மை உள்ளவனாக அவன் இருக்கவில்லை. பெக்ககியாவின் படைத்தலைவனாக இருந்த பெக்கா என்பவன் அரசருக்கு எதிராக சூழ்ச்சி செய்து 50 கிளையாதியரோடு அரண்மனை கோட்டைக்குள் புகுந்து அரசனை வெட்டி கொள்கின்றான். அரண்மனை கோட்டை என்பது அரண்மனை பகுதிக்குள் அரசர்கள் பாதுகாப்பாகவும் உல்லாசமாகவும் வாழ்வதற்காக கட்டப்பட்ட கோட்டை என கருதப்படுகிறது. அசீரிய அரசர்கள் இத்தகைய கோட்டைகளை கட்டியிருந்ததாக வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். அந்த கோட்டை அரசனின் கோட்டை என அழைக்கப்பட்டது. பெக்ககியாவை சூழ்ச்சியாக கொன்ற பெக்கா அரசாட்சியை கைப்பற்றுகிறான். பெக்கா இஸ்ரேலின் அரசனாகி 20 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். பெக்காவும் தொடர்ந்து சிலை வழிபாட்டை ஆதரித்ததால் தீயவனாகவே கருதப்படுகின்றான். பெக்காவின் ஆட்சி காலத்தில் அசீரியாவின் மன்னன் திக்லத்-பிலேசர் இஸ்ரேல் மீது படையெடுத்து வந்தான். அவன் இஸ்ரேலுக்கு சொந்தமான ஈயோன், ஆபல் பெத்மாக்கா, யானோவாக்கு, கெதேசு, ஆசோர் ஆகிய நகர்களையும், கிளையாது, கலிலேயா, நப்தலி ஆகிய நிலப்பகுதிகளையும் கைப்பற்றினான். மேலும் இஸ்ரேல் மக்கள் பலரையும் அசீரியாவுக்கு நாடு கடத்தினான். ஓசேயா என்பவன் பெக்காவுக்கு எதிராக சூழ்ச்சி செய்து அவனை வெட்டி கொள்கின்றான். ஆனால் அசீரிய அரசன் 3ஆம் திக்லத்-பிலேசரின் வரலாற்று பதிவுகளில் இஸ்ரேல் மக்கள் பெக்காவுக்கு எதிராக செயல்பட்டு அவனை அரச பதவியிலிருந்து நீக்கியதாகவும், திக்லத்-பிலேசர் பெக்காவுக்கு பதிலாக ஓசேயாவை அரசனாக நியமித்ததாகவும் கூறப்படுகிறது. இஸ்ரேலில் பெக்கா ஆட்சியேற்ற 2ஆம் ஆண்டில் யூதாவின் அரசனாக அசரியாவின் மகனான யோத்தாம் அரசனானான். தனது 25வது வயதில் அரசனான அவன் யூதாவை 16 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். அவனுடைய தாயின் பெயர் எருசா. யோத்தாம் ஆண்டவர் முன்னிலையில் நேர்மையாக நடந்ததாக இணைச்சட்ட ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றனர். யோத்தாமின் காலத்திலும் மக்கள் தொழுகை மேடுகளில் பலியிட்டும் தூபங்காட்டியும் வந்தனர் என பார்க்கிறோம். யோத்தாமின் ஒரு சாதனையாக எருசலேம் கோவிலின் உயர்வாயிலை கட்டியதாக கூறப்படுகிறது. யோத்தாமின் காலத்தில் சிரியாவின் மன்னன் ரெட்சீனும் இஸ்ரேலின் மன்னன் பெக்காவும் ஓரணியாக திரண்டு யூதாவுக்கு எதிராக செயல்பட தொடங்குகின்றனர். எதிரிகளின் இச்செயல் யோத்தாமின் செயல்கள் ஆண்டவர் முன்னிலையில் நேர்மையானவைகளாக இருந்தாலும் எதிரிகளின் இச்செயல் ஆண்டவரின் செயலாக பார்க்கப்படுகிறது. யோத்தாமின் செயல்கள் ஆண்டவர் முன்னிலையில் நேர்மையானவைகளாக இருந்தாலும் தொழுகை மேடுகளில் தொடர்ந்து மக்கள் பலியிட்டும் தூபங்காட்டியும் வந்தது ஆண்டவருக்கு ஏற்காத செயலாக இருக்கலாம். யோத்தாம் இறந்து தனது மூதாதையருடன் அடக்கம் செய்யப்படுகிறான். அவனுக்கு பின் அவனது மகன் ஆகாசு யூதாவின் அரசனாகின்றான். ஆகாசு அரசனான போது அவனுக்கு வயது 20. அவன் எருசலேமில் 16 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். ஆகாசின் ஆட்சியை மதிப்பீடு செய்யும் இணைச்சட்ட ஆசிரியர்கள் அவன் தனது முன்னோர்களைப் போல ஆண்டவருக்கு ஏற்புடையவற்றை செய்யவில்லை, மாறாக இஸ்ரேலின் அரசர்களைப் போல ஆண்டவர் முன்னிலையில் தீயனவற்றையே செய்தான் என கூறுகிறார்கள். குறிப்பாக ஆகாசு வேற்றின தெய்வங்களை வழிபடுகிறான். தனது மகனை எரிபலியாக ஒப்புக் கொடுக்கிறான். தொழுகை மேடுகளிலும் குன்றுகளிலும்
செழித்த மரங்களின் அடியிலும் பலியிட்டு தூப வழிபாடு நடத்துகிறான். இவ்வாறு ஆண்டவரை மறந்தவனாக வாழ்கிறான். ஆகாசின் காலத்தில் யூதாவில் ஒரு பெரிய நெருக்கடி ஏற்பட்டது. சிரியாவின் மன்னன் ரெட்சீனும் இஸ்ரேலின் அரசன் பெக்காவும் அசீரிய மன்னன் திக்லத் பிலேசருக்கு எதிராக ஒரு கூட்டணி ஏற்படுத்த முயற்சித்தார்கள். யூதா அரசன் ஆகாசிடம் அந்த கூட்டணியில் இணைவதற்கு வற்புறுத்தினார்கள். ஆகாசு அதற்கு ஒத்துழைக்கவில்லை. எனவே அவர்கள் இருவரும் யூதாவின் மீது படையெடுக்கிறார்கள். யூதாவை அவர்களால் தோற்கடிக்க முடியவில்லை என்றாலும் அந்த போரின் விளைவுகள் யூதாவின் மீது மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தின. குறிப்பாக 2 மோசமான விளைவுகள் ஏற்பட்டன. முதலாவது, சிரியாவும் இஸ்ரேலும் யூதாவின் மீது போர் தொடுத்ததை பயன்படுத்தி ஏதோம் மன்னன் யூதாவுக்கு சொந்தமான ஏலாத்து என்ற நகரை கைப்பற்றுகிறான். அங்கு வாழ்ந்த யூதர்களை விரட்டியடித்துவிட்டு அங்கே ஏதோமியர்களை குடியேற்றுகிறான். பிற்காலத்தில் யூதாவின் மக்கள் ஏதோமியர்கள் மீது தீராத பகை கொண்டிருப்பதற்கு இதுவும் ஒரு காரணம். இரண்டாவது, யூதாவின் அரசன் அசீரியாவின் உதவியை நாடுகிறான். சிரியாவையும் இஸ்ரேலையும் விரட்டியடிப்பதற்கு திக்லத் பிலேசரின் ஆதரவை தேடுகிறான். திக்லத் பிலேசரின் ஆதரவை பெறுவதற்காக ஆகாசு ஆண்டவரின் இல்லத்திலும் அரண்மனை கருவூலங்களிலும் இருந்த பொன்னையும் வெள்ளியையும் எடுத்து அன்பளிப்பாக அனுப்பி வைக்கிறான். திக்லத் பிலேசரும் இஸ்ரேலுக்கு எதிராக போர் தொடுத்து சமாரியாவை கைப்பற்றுகிறான். குடிமக்களையும் நாடு கடத்துகிறான். சிரியாவுக்கும் எதிராக போர் தொடுத்து சிரிய மன்னன் ரெட்சீனையும் கொள்கின்றான். மேலோட்டமாக பார்க்கையில் ஆகாசு தனது நாட்டையும் குடிமக்களையும் பாதுகாத்தான் என தோன்றினாலும் ஆண்டவருக்கு அருவருப்பான செயல்களையே செய்கின்றான். ஏனெனில் அவன் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளாமல் அந்நிய சக்திகளின் மீது நம்பிக்கை கொள்கின்றான். பகைவர்களிடமிருந்து தன்னை காப்பாற்றிய அசீரிய மன்னனை ஆகாசு சந்திக்க விரும்புகின்றான். அவரை சந்திப்பதற்காக தமஸ்கு நகர் செல்கின்றான். இந்த சந்திப்பு அசீரியர்கள் சமாரியாவை வீழ்த்திய பிறகு நடக்கிறது. ஒரு நம்பிக்கை உள்ள சிற்றரசனாக தனக்கு உதவிய அசீரிய அரசனை பாதுகாப்பதற்காகவும் அசீரிய அரசன் இஸ்ரேல் மீது கொண்ட வெற்றியை கொண்டாடுவதற்காகவும் ஆகாசு ஒரு நம்பிக்கை உள்ள சிற்றரசனாக தனக்கு உதவிய அசீரிய அரசனை பார்ப்பதற்காகவும் அசீரிய அரசன் இஸ்ரேல் மீது கொண்ட வெற்றியை கொண்டாடுவதற்காகவும் ஆகாசு தமாஸ்கு செல்கின்றான். ஆகாசு தமஸ்கு நகரில் இருந்தபோது அந்நகரில் கட்டப்பட்டிருந்த ஒரு பலிபீடத்தை காண்கிறான். அந்த பலிபீடத்தின் கட்டமைப்பு ஆகாசுக்கு பிடித்து போகின்றது. எனவே எருசலேமிலும் அதை போல ஒரு பலிபீடத்தை உருவாக்க விரும்பி அந்த பலிபீடத்தின் வரைபடத்தையும் அதன் கட்டமைப்பு பற்றிய குறிப்புகளையும் எருசலேமில் உள்ள குரு உரியாவுக்கு அனுப்பி வைக்கிறான். இச்செயலை ஆகாசு தானே விரும்பி செய்வதாகவே பார்க்கிறோம். அசீரிய அரசனின் கட்டாயத்தினால் செய்யவில்லை. தமஸ்கு நகரில் தான் பார்த்தது போல ஒரு பலிபீடத்தை எருசலேம் கோவிலில் கட்டுவதற்கு ஆகாசு பணிக்கின்றான். குரு உரியாவும் மன்னனின் ஆசைக்கு இணங்கி பலிபீடத்தை கட்டுகின்றார். இனிமேல் கோவிலில் செலுத்தப்படும் அனைத்து பலிகளையும் இந்த புதிய பலிபீடத்தில் செலுத்த வேண்டும் என அரசன் கட்டளையிடுகிறான். அதாவது ஆண்டவருக்கு செலுத்தப்படும் அனைத்து எரிபலிகளும் இந்த பலிபீடத்தில் செலுத்தப்படும். கோவிலில் இருந்த பழைய பலிபீடம் இடமாற்றம் செய்யப்படுகிறது. இறைவனின் திருவுளத்தை அரசன் அறிவதற்காக மட்டுமே அந்த பலிபீடம் பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற ஆணை பிறப்பிக்கப்படுகிறது. இங்கே ஒன்றை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். எருசலேம் கோவிலில் செலுத்தப்பட்ட பலிகள் அனைத்தும் இஸ்ரேலரின் முறைப்படிதான் நடக்கிறது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அசீரியர்களின் முறைப்படி எதுவும் நடக்கவில்லை. அரசன் ஆகாசு கோவிலில் சில மாற்றங்களை செய்வதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த மாற்றங்கள் அனைத்தும் அசீரிய மன்னனுக்கு செலுத்த வேண்டிய கப்பத்தொகையை சேகரிப்பதற்காக செய்வதாக கூறப்படுகிறது. மேலும் அசீரிய மன்னனின் விருப்பத்திற்கிணங்க ஆண்டவரின் இல்லத்தில் அமைக்கப்பட்டிருந்த அரியணை மேடையையும் வெளியிலிருந்த அரச நுழைவாயிலையும் அவன் அகற்றினான்
என கூறப்படுகிறது. இந்த செயல்கள் எந்த நோக்கத்திற்காக செய்யப்பட்டன என்பது தெரியவில்லை. ஒன்று மட்டும் தெளிவாக தெரிகிறது. அதாவது யூதாவின் அரசனான ஆகாசு அசீரிய மன்னனுக்கு முழுவதுமாக அடிபணிந்து விட்டான். அவனுக்கு அடிமையாகவே மாறிவிட்டான். அவனது விருப்பத்தை நிறைவேற்ற எதையும் செய்ய தயாராகிவிட்டான் என்பதை வெளிப்படுத்துகிறது. ஆகாசு அரசனின் இச்செயல்கள் அனைத்தும் ஆண்டவரின் பார்வையில் அருவருப்பான செயல்களாகவே உள்ளன. அரசன் ஆகாசு ஆண்டவருக்கு கொடுக்கும் மரியாதையை விட அசீரிய அரசனுக்கே அதிக மரியாதை கொடுக்கிறான். அசீரியாவின் அடிமையாக மாறுகிறான். ஆகாசு இறந்தபின் அவனது மகன் எசேக்கியா அரசனானார். யூதா அரசன் ஆகாசு ஆட்சியேற்ற 12ஆம் ஆண்டில் இஸ்ரேலில் ஓசேயா என்பவன் அரசனாகின்றான். அவன் இஸ்ரேலின் மீது 9 ஆண்டுகள் ஆட்சி செய்கின்றான். ஓசேயாவுக்கு முன் இஸ்ரேலை ஆட்சி செய்த அரசர்களுடன் ஒப்பிடுகையில் ஓசேயா சிறந்த அரசனாக கருதப்படுகின்றான். என்றாலும் ஆண்டவர் முன்னிலையிலே தீயவனாகவே அவன் கருதப்படுகின்றான். அவனது ஆட்சி காலத்தில் அசீரியா வல்லரசாக விளங்கியது. அதன் பக்கத்து நாடுகளை எல்லாம் அச்சுறுத்தி கப்பங்கட்ட வைத்தது. பெரும்பாலான சிற்றரசுகள் அசீரியாவுக்கு கப்பங்கட்டி அசீரியாவின் கீழ் ஆட்சி நடத்தினர். அசீரியாவின் அரசனாக இருந்த 5ஆம் சல்மனேசர் இஸ்ரேலின் மீதும் படையெடுத்து வந்தான். அப்போது இஸ்ரேலின் அரசனாக இருந்த ஓசேயாவால் அசீரியாவின் படைகளை எதிர்க்க முடியவில்லை. எனவே சில காலத்திற்கு அசீரியாவுக்கு கப்பங்கட்டி ஆட்சி நடத்தினான். ஆனால் தொடர்ந்து அசீரியாவுக்கு கப்பங்கட்டி வாழ்வதை அவன் விரும்பவில்லை. எனவே எகிப்தின் உதவியை நாடி எகிப்திய மன்னனுடன் இரகசிய உறவு ஏற்படுத்த முயற்சித்தான். அசீரியாவுக்கு கப்பங்கட்டுவதையும் நிறுத்தினான். அதனால் கோபம் கொண்ட அசீரிய அரசன் சல்மனேசர் இஸ்ரேலை முற்றுகையிட்டு ஓசேயாவை கைது செய்து சிறையில் அடைத்தான். சமாரியாவின் மீது கொண்ட முற்றுகை 3 ஆண்டுகளுக்கு தொடர்ந்தது. இறுதியில் சமாரியாவை கைப்பற்றி அங்கு வாழ்ந்த மக்களையும் நாடு கடத்தினான். விவிலியத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள வரலாற்று தரவுகளை பார்க்கையில் இஸ்ரேலின் அழிவுக்கு அசீரிய அரசன் 5ஆம் சல்மனேசர் காரணமாக காட்டப்படுகின்றார். ஆனால் அசீரியர்களின் வரலாற்று பதிவுகளை ஆய்வு செய்தால் 5ஆம் சல்மனேசருக்கு அடுத்து அரியணை ஏறிய 2ஆம் சார்கோன் என்னும் மன்னன்தான் இஸ்ரேலின் அழிவுக்கு காரணமானவன் என கூறப்படுகிறது. அது எப்படி ஆயினும் இஸ்ரேலின் ஆட்சி இத்துடன் முடிவுக்கு வருகிறது. அரசன் ஓசேயா தனது முன்னோர்களை விட சிறந்த அரசனாக கருதப்பட்டாலும் அவனுடைய காலத்தில் இஸ்ரேல் நாட்டிற்கு ஏன் இந்த அழிவு வருகிறது என்ற கேள்வி நம்மிலே எழலாம். இணைச்சட்ட ஆசிரியர்களின் பார்வையில் ஓசேயா ஆண்டவர் பார்வையில் தீயவனாக இருந்ததால் இந்த நிலை ஏற்படுகிறது. ஓசேயாவின் தீமைகள் மட்டுமல்ல, அவனுடைய முன்னோர்களின் தீய செயல்களும் இஸ்ரேலின் அழிவுக்கு காரணமாக கூறலாம். மேலும் அசீரியா ஒரு வல்லரசு, இராணுவ வல்லமை அதிகமாக கொண்ட நாடு. அதன் விளைவாகவும் இஸ்ரேலின் தோல்வி தவிர்க்க முடியாததாகிறது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.